கைஸ், நான் இந்த ஆயில் டேங்கை தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆயில் டேங்குடைய நிலமை பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இது வந்து ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டெவில் ரேடார். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம பைக்கில் வந்து பார்த்தோன்னா இந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தண்ணியில் திரும்பினா அப்படின்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் போட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, அதை தான் இன்றைக்கி மாற்றலாம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வரேன். இண்டிகேட்டர் சுவிட்சுங்கும் அப்புறம் பேக்கு டிஸ்க்கு ஆயில் டேங்க் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த டேங்க்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ப்ளர்ராக இருக்குது, ஒரு மாதிரி வடிகிற ஸ்டேஜ் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல. அதனால சரி அதையும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதையும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே பைக்குடைய ஏர் ஃபில்ட்ரு வந்து இன்னும் மாற்ற 10,000 கிலோமீட்டர் கிட்ட ரன் பண்ணிட்டோம். 10,000 கிலோமீட்டர் கிட்ட பைக்கை வந்து ரன் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் வந்து அந்த ஏர் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணலை. சரி, அப்படியே அந்த ஏர் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நான் ஷாப் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். போனால் என் ஒருத்தனோட வாழ்க்கை பொழைச்சா என் மொத்த குடும்பம். ஒரே நாள் நான் நிறைய இழந்துட்டேன். இனி இருக்க ஜெயிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே போகணும். பசங்க வரல இன்னைக்கு? வரல. நான் இல்லை, எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் இன்னைக்கிட்டே சுவிட்சிடா ஃபுல் செட் அப்படியே. அது ஒன்று மட்டும் தனியாக மாற்ற முடியாதானே? ஆமாம் ஆமாம், ஃபுல் செட்டே மாற்றணும்ண்ணா. இதான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டேன். வீடியோ எதனா போடலாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுற மாதிரி போகலாம். போட்டே போட மாட்டேன். உன் கடையில் தான்டா சர்வீஸே பண்ணுகிறப்போ. உன் கடையில் தானே சர்வீஸ் பண்ணுகிற, அதானே வீடியோ எடுத்துக்கிறேன். அதுலடா என் கடையை பிடிச்சி எதனா போடுறான். போடுறேன் அகரங்கோட்டு ரோடு அப்படின்னு சொல்லி. எங்க தண்ணி தான் கடையை மாத்துற வேப்பங்குளத்துல. இல்லை ஒரு வருஷம் ஐரன் போட்டுக்கிறான். கேமராலாம் கிளியரா இருக்குதுடா. ஐஃபோன் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட், இதுதான் ஏர் ஃபில்டர். இதை பாருங்க, இதை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். புது சைடா? அது வேற கலர் இருக்கு, இது வேற கலர் இருக்கு. இந்த மாதிரி கலர் இருக்கும், 2 கலர் வரும். ஒன்று எல்லோ, ஒன்று கிரீன். ஒன்று இதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும் ஏர் ஃபில்டர். பார்த்துங்க, இதோட 4வது ஏர் ஃபில்டர் 5வது ஏர் ஃபில்டர் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் 5000. இதான் டாப் மேலே பாருங்க. ஏர் ஃபில்டருடைய இது போடணும். இப்படி இந்த 4 ஸ்க்ரூ தான். இங்க 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 பாருங்க. சரி, எனக்கு ஒரு டவுட். ஏர் ஃபில்டர் மேல டேங்க் வச்சிரோம், சீட் வச்சிரோம். அப்புறம் காத்து உள்ள போகுது. இந்த சைடு அதான் அந்த சைடு போற சீட் வச்சிரோம்டா. சீட் ஃபுல்லா லாக் ஆயிடுது. ஆனா இப்போ அதுல தட்டி பாரு, புளியங்காயால எல்லாம் விழும். அந்த இது பழைய ஏர் ஃபில்டர்ல இருந்து
நான் இறக்குறப்பெல்லாம் என் அப்பா பாரு புளியங்காய் இலை உள்ள அழுந்து வருது வெளியே. அது எப்படி உள்ள புளியங்காய் இலைலாம் போகுதுன்னு தெரியல. வண்டி பாடுறல அந்த கேப்ல காத்து தானே இழுகுது, அதனால தான் ஃபில்டர் போடுறது. அதே நீ ஃபில்டர் வந்து போடலன்னா அந்த சென்சார் கார்பரேட்டர் இதுக்கு மவுத்து அதுல போய் வந்து லாக் ஆச்சுன்னா வண்டி வந்து ஸ்டார்டிங் டேபிள் வரும், அடங்கும். சில பேர் ஏர் ஃபில்டர் வந்து கைட்டு ஓட்டுறாங்க தெரியுமா? ஆமா ஆமா, சவுண்ட் வருது. ஃபால்ட் வந்து அது வரும். ஏர் ஃபில்டர் எல்லாம் கழட்டிட்டா சீக்கிரமா இன்ஜின் போயிடும்ல. இன்ஜின் எல்லாம் போகாது, ஏன்னா சென்சார் ஃபால்ட் வரும், அடங்கும். ஆனா மண்ணு போச்சுன்னா போர் அந்த பெஸ்டன் ரிங்ஸ் அதெல்லாம் தேஞ்சு போடும். தேஞ்சுன்னா புகை தள்ளுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். பெரிய வண்டியில புகை வந்ததில்ல. புகைன்னா என்ன, அதுன்னு ஃபுல்லா லைட்டா ஒரு ரிங்ஸ் பெஸ்டன் தெரியல. அது வண்டி இருக்குது பாரு. வீடியோ வீடியோ கேட்ட போய்க்காங்க. நல்லா இருக்கு. சாப்பிடணும். அதான் இப்போ டெஸ்ட், இப்போ இங்க மேல வந்து கார்பரேட்டர் வரும். டெஸ்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இது மாதிரி ரிங்ஸிங் பார் கோடு வந்துருக்கு பாரு. கோடு வந்துதான் இது வந்து ஆயில் வந்து டைரக்டா சர்க்குலேஷன் ஆகும். இந்த மாதிரி தான் கைஸ், நான் இந்த ஆயில் டேங்கை தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆயில் டேங்குடைய நிலமை பாருங்களேன் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இது வந்து சும்மா அழுத்தினாலே உடஞ்சிடும் போல இருக்குது. அதனால தான் வந்து நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கே வந்தேன். அப்படியே தூளாக அப்படியே நான் லைட்டாக சும்மா அப்படி கை வச்சு பண்ணுறேன். ஆனால் லைட்டாக அப்படியே தூள் அப்படியே கொட்டுது. அதனால தான் சரி மாற்றிடலாம், இதுக்கு மேலே இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு மாற்ற ஒரு ஐடியா பண்ணிட்டேன். ஐஃபோன் இல்லை, வேற ஃபோனில் அனுப்பிச்சேன்னா கிளாரிட்டி இருக்காது. வேறு ஃபோனும் கிடையாது. இதுனா 72,000, அதனால நல்லா வருது. இது 25,000. இதில் என்ன தான் மாற்றலாம் அந்த தெரியாது எனக்கு. இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அது பாரு ஏதோ குழந்தைங்க பொம்மை டிவி மாதிரி தெரியுது. அதே இது எப்படி தெரியுது, இதோட கிளியரன்ஸ் அதோட கிளியரன்ஸ் ரெண்டும் ஒரே வண்டி தான், ஒரே இது தான். ஆனால் இந்த ஃபோன் எப்படி, இந்த ஃபோன் எப்படி இது கைட்னா தான் கைட் முடியும். ஏன் சொல்லு, இது வந்து ஸ்க்ரூ வந்து இங்கே டைட் பண்ண முடியும், லூஸ் பண்ண முடியாது. இது கைட்னா தான் மாட்ட முடியும். புரியுதா இல்லையா? புரியுது. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேட்டு நம்ம இப்போ கீ ஜாக்கு எல்லாமே போட போகிறோம். பாருங்க கருமண்ணா போயிட்டாரா? சரி வா. என்னன்னு தெரியல, வேலை ஆகல. கலர் பார்த்து தான் பண்ணும்போது நீ கலர் மாட்டுக்குது என்ன? அதுதான் அந்த கலர் மாட்டுக்குது, அதில் தான் மாறி இருந்துச்சா? 2 வண்டி 3 வண்டி கடிமண்ணா மாதிரி எத்தனை வண்டி அவர்கிட்ட வண்டி எல்லாம் இருக்குது பாரு. 10 வண்டி வச்சுங்காரு. 10 வண்டிக்கு அவரு தான் ஓனர். இப்போ அப்படியே கட்டிங் எடுத்துனா கொடுப்பா. சின்ன தட்டு எத்தனை இந்த பாரு எது புரியுது.
வண்டி போனால் போட்டோம்டா கட்டி கூட குத்துருவான். இன்னைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அவன் போகிற ஸ்பீடுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எப்படி மாதிரி சொல்கிறது? இப்போ வண்டி போனால் கூட வண்டிக்கு முதல்ல வச்சிடலாம். இவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன் ஒரு பேஜுக்கு. என்ன தான் கேட்பாங்க இல்லையா, அதனால தான் போகாதுன்னு சொன்னாங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன ஒன்று அங்கே இருக்க சொன்னா இங்கே வண்டியில் போக சொன்னாங்கன்னு கேட்பாங்க வீட்டில் வந்து. எவ்வளோ தம்பி கரெக்டாக சொல்கிறது? அவன் ஓட்டினதையும் ஓட்டினதெல்லாம் பேர் வராது. வண்டி யார் வண்டியில் போனேன், எப்படி விழுந்த, எங்கள் கடைக்கு போய் விழுந்த அப்படின்னு வரும். இவரா கவர் ஏற்றணும் தம்பி. அந்த கேன் ஏற்றணும் ஏறி போய் மேலே ஏறி. அங்கேச்சு வர தம்பிட்டு. தம்பி உங்க ஹவுஸ்ல தானே பச்சாவான் தம்பியா? கரெக்டான ஞாபகம் வச்சுன்னு கடைக்கு வந்தான், வேலைக்கு வந்தானா பையமா? கைஸ் நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அவங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் போயிட்டு வந்துட்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பைக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். சரி 150 macam போதும் வச்சு வரேன். சரி நம்ம வண்டியை வந்து பார்த்தாங்கன்னா இப்போ ரெடி பண்ணியாச்சு. அதாவது முன்னே வந்து பார்த்தோம்னா இந்த லைட் செட்டிங் நம்ம சுவிட்சு போட்டு எடுத்தால் இதெல்லாம் அப்படியே ஜாம் ஆகும், லாக் ஆகும். இப்போ ஆன் ஆஃப் பட்டன், ஹை பீம், லோ பீம் இதெல்லாம் பக்காவாக தெரியுது. முன்னே வந்து இந்த மாதிரி எல்லாம் தெரியல, வந்து எல்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து போட்டாலும் நமக்கு வந்து பிளிங்க் ஆகுது. இண்டிகேட்டர் சுவிட்ச் பிளிங்க் ஆகுது.
வண்டி நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். வாய்ஸ் வந்து சரியாகவே கேட்க மாட்டேங்குது ஏர் ஃபோர்ஸுக்கு. அதுக்கும் கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மைக்கை ரெடி பண்ணிட்டு தான் நம்ம கண்டென்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் எல்லோரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புதுசாக வந்தவங்கலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்.